அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் இரவில் ஓதினால் காலையில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. ஆனால் இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது. இந்த சூறாவை நம்மள எத்தனை பேர் தினமும் ஓதுறது அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஏன்னா இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த சூறாவை வெறும் 2 முறை ஓதுங்க. ஏன்னா இந்த சூறாவை 2 முறை ஓதுறதுக்கு முழு குர்ஆனை முழுவதுமாக ஓதிய நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த சிறந்த சூறா என்ன அப்படின்னா சூரா ஜில்சால். இந்த சூறாவை அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இப்போது ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஓதியும் காட்டுறேன். நீங்கள் பார்த்து எப்படியாவது நீங்கள் 2 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. ஏன்னா தூங்கக்கூடிய நேரம், தூங்கி விழிக்கக்கூடிய நேரம் என்பது அல்லாஹ்வோட மிக நெருக்கமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம நல்ல அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நமது துஆவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கு விஞ்ஞானத்தில் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. தூங்கக்கூடிய நேரம், விழிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதை நினச்சி வாயில் சொல்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்பதாக நிறைய கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரசூலில் நமக்கு ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. தூங்கும்போது நல்ல அமல்களை செய்யுங்க, ஒழுவோடு தூங்குங்க, அமல் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிரும் இரவு அல்லாஹ்விடத்தில் போயிட்டு திரும்ப நம்மக்கிட்ட வருது. அதனால் தூங்கி விழித்த உடனே துஆவை ஓதுங்க, அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் மேலும் உங்களுக்கு தினம் தினம் நல்லதை கொடுப்பான் அப்படின்னு நமது ரசூல்லா நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நேரம் என்பது சாதாரணமான நேரமே கிடையாது. எனவே இந்த நேரத்தில் நம்ம எதை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும்? நம்ம ரப்புக்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும். அதுவும் எந்த நேரத்தில்? தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு தூங்குறது. தூங்கி விழித்த உடனேவும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய நேரம் என்பது ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். அதில் தூங்கிறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்படியாவது படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த சூறாவை நீங்கள் 2 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டியதை நீங்கள் கேளுங்க. அதிகாலை பொழுதுலையே அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். நீங்கள் எதை மனதில் நியத்து வச்சு ஓதுறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஓதி பாருங்கள். விடிந்த காலையில் உங்களுக்கு எத்தனை நற்செய்தி கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதற்கு பிறகு இந்த சூறாவை தினமும் தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. இப்போ இந்த சூறாவை ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா வஅஹ்ரஜத்தில் அர்லு அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா யௌமைதி யஸ்துருன்னாசு அஸ்தாத்தல் லியுரவு அமாலஹும் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. இந்த சூறா தான் இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டே நீங்கள் ஓதுனா கூட போதுமானது. இன்னும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்குறான். என்ன அப்படின்னா 2 முறை ஓதணும் அப்படின்னா முழு குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைச்சிடுது. படுக்கையில் படுத்துக்கொண்டே 2 நிமிஷம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்குது. அப்படின்னா இதையே நம்ம செய்யாமல் இருக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விருப்பங்கள் எப்படி கபூல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் தினமும் ஒரு குர்ஆனை ஓதிய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.